நவராத்திரி என்று சொல்லப்படுகிற 9 நாள் இரவுகள். முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மை, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயார் அம்மன், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, 10வது நாள் அன்னை ராஜராஜேஸ்வரி வெற்றி திருநாள் என்று இப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பிராமணன் சமீபமாக பார்க்கிறேன், அவன் எல்லா இடத்திலையும் அவன் செய்ததாக அதையெல்லாம் உரிமை கொண்டாடுகிறான். பிராமணர்கள் இப்படி ஏற்படுத்திட்டாங்க, பிராமணர்கள் பிரதோஷம் கண்டுபிடிச்சாங்க. ஏன் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெறிபுச்ச ஒரு இனமா அது இருக்கிறது. எல்லா பேருமே அவங்களுக்கு தான் வரணுன்ற மாதிரி ரொம்ப பேட் ஹேபிட். அதை ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த பேட் ஹேபிட்டால் நிறைய தீய விளைவுகள் ஏற்பட்டு விட்டன. அதனால குருநாத பிரம்மேந்திரன் அதை கண்டிக்கிறார். பிராமணராக இருந்தோம் அவருடைய சீடன்ற முறையிலே எனக்கும் அதைகளை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றால் இதனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது ஆன்மீக துறையில. பிரம்மேந்திரர் சொல்றார், வர்ணாசிரம தர்மம், இன்டர்போலேஷன், சாத்திரத்தில் இடைச்செருகள், இது ஒரு புகையிலை சமாச்சாரம். புகையிலை சமாச்சாரம் என்றால் போதை, அது ஜாதி போதைக்காக செருகிவிட்டான். இதனால ஆன்மீகத்துறைக்கு பெரிய இழப்பு என்ன என்றால், இது 4 ஜாதியும் கடவுள் படைக்கல, அதுல பிராமண வசதியாவும் மத்தவங்களும் மட்டமாவும் படைக்கல. ஆனா இவன் சுருவன் அந்த வர்ணாசிரமம் போய் அதை சொல்லுது அந்த மாதிரி. அதுவும் எவ்வளவு அபத்தம்னா, நான் பிராமின் கிருஷ்ணரே அத நான் பிராமின் அர்ஜுனன் கிட்ட சொல்ற மாதிரி வச்சு ரொம்ப அநியாயமா இருக்கும். மூட பிராமணனுக்கு அவனுக்கு என்னன்னா, எப்பவுமே சமுதாயம் சிந்திக்காது, யாருமே இதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நினைப்புல இருக்கிறவன் பிராமணன். இது ரொம்ப தப்பு. அது ஏன்னா பிராமண சமுதாயத்தை சேர்ந்த மகான்களே 1-2 பேர் அல்லது விடுபட்டவர்கள். அதனால நாம சொல்லும் போது பிராமண துவேஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணி அடிச்சிடுவான். பிராமண துவேஷத்துல இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் பிராமணரான பிரம்மேந்திரரே அதை சொல்லும் போது அதுக்கு என்ன பேர் வைப்பான்? அதனால அவரு அதான் சொல்றார், வர்ணாசிரம தர்மம் நான் பிராமின் சமுதாயத்திலே ஆன்மீக ஆர்வம் உள்ளவருடைய ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டு உன் ஜாதி கடமையை செய்ப்போ என்று அவர்களை திசை திருப்பி விட்டு விடுகிறது. இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தர்களை இந்து சமயம் இழந்து விட்டது. இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பிரம்மேந்திர கொடுத்த ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு அந்த காரணம் எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நான் எப்படி உண்ணாமலை அம்மா எனக்கு ஞானம் தேடு அப்படின்ட்டு சொன்னது. அதன் பிறகு சரின்னு காஞ்சிபுர புத்தகத்தை படிக்க போய் அப்புறம் பகவத்கீதையில இருக்கிற வர்ணாசிரம தர்மத்தினுடைய அந்த ஸ்லோகங்கள்லாம் செருகப்படுகளை படிக்க போய் நம்ம பிராமணா பிறந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வரும் நினைச்சிட்டு நான் எப்படி திசை தப்பி இலங்கையில போய் சண்டை போட போறேன்னு போக எண்ணியதும் அந்த நேரத்துல அப்படி சுப்ரபாத சுவாமி, குருநாதன் பிரம்மேந்திர இவங்க எல்லாம் தடுத்து எனக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதும் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. என்னுடைய நடைமுறையில அது சாத்தியமாவது. குரு அதான் சொன்னார், இதைத்தான் நான் சொன்னேன்னு சொன்னார். அப்பதான் புரியுது, இதான் சொன்ன. பாரு, ஆன்மீக ஆர்வம் இருந்த எனக்கிட்ட அவங்க தடுக்கல்னா நேரம் நான் போய் தர்ம யுத்தம் செஞ்சு வீரமாறன அணிஞ்சிருப்பான் இலங்கையில. இவ்வளவுதான். இங்க சாமியாரும் இல்ல, நீங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் இல்ல. ஏதோ ஒரு சாமியார்னு உட்காந்துக்கிறான்ல அனுபவத்தோடு கூட. அதுக்கு பிறகு ஏற்பட்ட எனது பல அனுபவங்கள், கடவுள் அனுபவங்களும் இல்லாமலே போயிருக்கும் எனக்கு. இது எனக்கு தனிப்பட்ட முறையில பெரிய இழப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல இது அவர் சொன்னார் பாரு, அவர் தான் மகான். பிராமணரா இருந்தோம், நம்ம ஜாதிய பிராமணன் மட்டும் அவன் ஜாதிய ஒரு சின்னோடி நீ வசதியை தூக்கி விட்டா போதும், அவனு ஒரே விஷயம் கிளம்பிடும். இந்த பூனையை தடவுனா அது அப்படியே நெலிஞ்சிடுது இல்ல, அப்படி நெலிஞ்சிடுவான். நெலிஞ்சிட்டு அப்படியே உனக்காக எல்லாம் டான்ஸ் ஆடுவான். அதனால அந்த மாதிரி இல்லாம பிராமணரா இருந்தோம், நான் ஜாதியின் அடிமை இல்லை, உண்மையின் அடிமைன்னு இந்த உண்மைகளா நிறைய சொன்னார் அவர். அதுல இந்த நவராத்திரியை கண்டுபிடிச்சது பிராமணா அப்படின்றான் டபக்குன்னு. பிரதோஷத்தை கண்டுபிடிச்சது பிராமணான்ட்டான் டபால்னு.
ஏன்னா கிளைம் பண்றதுக்கு ஆளே இல்லாத இதுவெல்லாம் அவன் பிடிக்குவான். அது பலமுறை சொல்லிட்டேன், பிராமணன்ற வார்த்தையை திருடப்பட்ட வார்த்தை, அவ்வளவுதான். பிராமணன்ற வார்த்தை பிரம்மஞானம் அடைந்தவங்களுக்கு மட்டும்தான் பிராமணன். விஸ்வாமித்திரர் நான் பிராமின், அவர் பிராமணர், பிரம்மஞானம் அடைஞ்ச தொட்டு. ஆனா அதுக்கு பிறகு நான் பிராமின் சமுதாயத்துல யாருமே பிரம்மஞானம் அடைந்த பிராமணன்ற டைட்டில் கிளைம் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாலே மெதுவா ஆட்டைய போட்டு பிராமணன்றா ஜாதி, இந்த ஜாதியில பிறக்கிறோம் தான் மட்டும்தான் பிராமணன், கண்ட கஸ்மாலமும் பிராமணன். இன்னைக்கு சரிதா நான் சொல்றது போல கஸ்மாலம் பிடிச்ச பிராமணன், திருட்டு பிராமணன், அயோக்கிய பிராமணன் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய இழப்பு. இந்த பிராமண ஜாதிய இது ஆன்மீக துறையில இருந்து நான் ஏன் இந்து சமயத்திலிருந்து இவர்களை வெளியேற்றி விட வேண்டும் சொல்றேனோ அது ஒண்ணு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, சரிதான். ஆனாலும் சாத்தியப்படுமா சாத்தியப்படாதான் பார்த்து சொல்றது கிடையாது உண்மைகள். ஆனா இதான் உண்மை, அவ்வளவுதான். இவர்கள் இந்து சமயத்தை வெளியேற்றலன்னா இவங்க யூத சமயத்தில் நுழைஞ்சு செய்த அதே அட்டுழியத்தை இங்க இந்து சமயத்துல செய்யறான். யூத சமயம் அழிஞ்சு போச்சு. அங்கிருந்து இயேசுவை கொலை பண்ணிட்டு ஓடியாந்து சமணத்துல நுழைஞ்சு, சமணம் பௌத்த ரெண்டுத்திலயும் நுழைஞ்சு 6ஆம் நூற்றாண்டு இறுதியில ஒட்ட விட்டு இந்து சமயத்தை ஒழிச்சவனு இவன் தான். அப்பவும் இந்து சமயம் ஒரு முறை அழிந்தது. ஆனா இவங்க உள்ள நுழைஞ்ச தொட்டு சமணம் பௌத்தம் அதுவும் அழிஞ்சு போச்சு. இதே கேம் தான் அங்கேயும் ஆடி. மீதி பேரை வரவுறது கிடையாது, பிராமணர் இருக்கிற இடத்துல மீதி பேரை வரவிடுறது கிடையாது. எதுலன்னா ஆன்மீக துறையில உட்காந்துக்குன்னா அந்த வேலையை பண்றான். பண்ண உடனே அந்த தர்மம் கிட்டு, அதே போல இவன் பாப்பா எவ்வளவு கேவலமான தப்பு செய்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல பொய்யை ஏற்றி அதை செயல்பட வச்சிடுவான் அந்த ராஜாவை. நேற்று சொன்ன அது யூத சமயத்துல இப்படி டால்முட்ல பொய் ஏற்றி அப்ப சிறுமியை கற்பழிக்கலாம் பிராமணன் கடவுள் அனுமதி கொடுத்துட்டாரு எழுதி வச்சுட்ட உடனே எத்தனை சிறுமியில எத்தனை நூற்றாண்டுகளா கற்பழிச்சான் யாருக்கு தெரியும். ஆனா எதுக்குமே இவனுக்கு தண்டனை கிடைக்கலன்னு உடனே அந்த அறம்ன்றது பாத்துக்கினே அது தண்டிக்குது. அப்ப இந்த அறம் என்கின்ற மாரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ராஜாவோட அவன் இல்லையா சிறுமியில கற்பழிச்சுங்கிறவன் ஒருத்தன் அது அவன் சாஸ்திரத்தை புழுனானதை நம்புறதான் சொல்லி தூக்கி அடிச்சு. யூத ராஜாக்கள் கிடையாது. எப்படி இந்தியாவில இந்து அரசர்கள்லாம் ஒழிஞ்சாங்களோ அதே மாதிரி யூத அரசர்கள்லாம் ஒழிஞ்சாங்க. இவங்களே தான் அங்க இதே மாதிரிதான் கடவுள் பேரால போய் சொல்லி புழுவி ஏமாத்தி எல்லா தொழிலுமே செய்யும், அவனுக்கு தண்டனை கொடுக்காத பாத்துப்பான். அப்ப அந்த ராஜா அறம் பிறந்த அரசனா மாறிடுறானே, அப்ப தர்மம் எங்க தான் உன்னை காப்பாத்தும், அங்கேயும் ஒழிஞ்சு. அதே மாதிரி இங்க ஓடியாந்து இந்த இந்து சமயத்தை ஒழிஞ்சு, சமணம் பௌத்தத்தை ஒழிஞ்சு சமண அரசர்களுக்கு மூட்டி விட்டு இந்து கோயில் எல்லாம் விளக்கறியாத பாத்துக்கிறது. அதே மாதிரி உண்மையான அப்பர் சாமிகளை போட்டு வாட்டுன்னு வாட்டி விஷத்தை கொடுக்குறது, சுண்ணாம்பு கால வேலை சுடுறது, இந்த மாதிரி பண்ண யானை விட்டு மிதிக்கிறது, அப்புறம் கட்சியில கல்லுல கட்டி கடலை தூக்கி போறது. என்னது இதெல்லாம் இவன் சொல்லி மகேந்திர பாலில் செய்யறான். அது மாதிரி அரசனை அதர்மத்தை செய்ய வைப்பான் பாப்பான். அவனுடைய போதனையே அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ சிங்கமா இருக்காத, சிங்கத்தை ஆட்டி படிக்கிற நரியா இருன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குது. பஞ்சதந்திர கதெல்லாம் சங்கத்தை ஆட்டி படிக்கிற நரியா இருந்து போயிடுச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குது சின்ன வயசுல இருந்த. அதனால இவன் எங்கேயுமே போய் அந்த அரசாட்சியை பிடிக்க மாட்டான். அதுக்கு பதிலா தான் பேச்சுக்கு ஆட்டுறவனா தூக்கின்னு அரசாட்சியில் உட்கார வச்சுக்கோ வச்சுன்னு இவனுக்கு என்னென்ன இஷ்டப்படுதான் அவனை ஆட்டி பாடி செஞ்சிருவான். அப்ப இவனுக்கு என்னென்ன இஷ்டப்படணும் இதெல்லாம் சிறுமிகளை கற்பழிக்கிறது அங்க இஷ்டப்பட்டது. இங்க சிவனருளால வயிற்று வலி தெரிஞ்சதுன்னு சொன்னார். அப்புறம் அவரு வேற ஒண்ணும் சொல்லல, சிவன் இருப்பது உண்மை. அவங்களுடைய சகோதரி திலகவதி அம்மையார் இங்கதான் திருவதியில வயிற்று வலி போகிறாங்க. அப்ப சிவன் இருப்பது உண்மைன்னு சொன்னார்ல, அதுக்காக இவ்வளவு கொடுமை போட்டு பாட்டி அதுல போட்டு அதுல எதில் இருந்து செய்யறான். சமண மதம் ஜெயின மதம் உயிர்களை கொள்ளாம ஜீவஹிம்சை எல்லாம் செய்யக்கூடாதுன்ற சமயத்தில் நோஞ்சி இது செய்யறான். அதான் பாப்போம், புரியுதா? அதுல நோஞ்சிப்பான். நோஞ்சி வச்சுக்கின்னு உட்காந்துக்கின்னு அவன் பெரிய டிராமா காட்டி அவன் ரொம்ப வசதி புலி மாதிரி அவனை காட்டிக்கின்னு ராஜாவை நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றதெல்லாம் ராஜா செய்வான். அந்த ராஜா ஆடி கட்சியில கெட்டுன்னு புத்தி வந்ததா ராஜாவுக்கு. அவரு அவன் ரொம்ப புச்சாலி. ஆனா கட்சியா கேக்குறான், நீ எது செஞ்சா தப்பிக்கிறாரு, எல்லாமே ஜெயின மந்திரத்தை வச்சு தப்பிச்சிட்டாருன்னு சொல்ற. அப்ப ஜெயின மந்திரத்தால் தப்பிக்க முடியாத ஒரு தண்டனையை சொல்லி நான் கொடுக்குறேன்றான். அந்த இடத்துல உஷாராயிட்டான் அவன். அப்பதான் கல்லுல கட்டி கடல்ல போட்டா அது தப்பிக்கிறது மந்திரம் கிடையாதுன்றாங்க. சரி கல்லுல கட்டி காட்டுறா. அவர் அழகா கற்றுனை பூட்டி ஒரு கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆகுது நம சிவாயுவன் மேந்து ஏற்றிருக்கு. அப்புறம் கரையாரணி இடம் இருக்குது இங்கதான் கடலூர்ல போய் பாருங்க. அப்பதான் ராஜாவுக்கு உரைக்குது, ஏமாந்துட்டோம் சொல்லிட்டு. ஆனா
அவன் கொஞ்சம் புத்திசாலி. அவன் உடனே மன்னிப்பு கேட்டுன்னு உடனே குணபதீஸ்வரன் கோயில் அவன் தான் கட்டுறான். சமணப்பள்ளி எல்லாம் இடிச்சிடறான். காஞ்சிபுரத்துல சமணப்பள்ளி எல்லாம் இடிச்சு குணபதீஸ்வரன் கோயில் சிவனுக்கு கட்டுறான் அந்த மண்ணை. இதே வேலைதான் இவனுக்கு செய்யறது. சமண மதம் அப்போ அறம் பிறந்த அரசனா அவனை மாத்தணும்னு அவனுடைய அரசாட்சி ஓஞ்சி போச்சு. இன்னைக்கு சமணமாவது பௌத்த ராஜாவாவது இந்து ராஜா எல்லாரும் காலி. ஏன்னா எல்லாருமே இந்த பாப்பம் பேச்சு கேட்டவனும். இப்படி இந்து அரசர்களும் வந்தானுங்களே. அடியான் சம்பந்தராவும் ஒரு அப்பர் சுவாமிகளை அவரை ஜான்னு தான் சொல்றாங்க. ஜான் தான் அப்பர் சுவாமிகளை ஏன்னா அந்த ஜானுக்கு நடந்த அத்தனை கொடுமை இதே மாதிரி அப்பர் சுவாமிகள் நடந்தது. ஜானு அதே மாதிரி அங்க நெருப்புல தூக்கி போடுவாங்க, தப்பிச்சு வந்துடுவாரு ஒரு இயேசுவின் சீடர். அதனால அதே தான் இங்கேயும் நடக்கும். அதனால அவரே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். சம்பந்தர் பெருவின உங்களுக்கு சொன்னதுதான். அங்க ரோம் நகர தீப்பற்றி எரிஞ்சது. அதை வச்சுதான் தண்டனை கொடுக்குறான் அரசன். இங்கேயும் அதே போல சம்பந்தர் இது கொளுத்திடுறாங்க மதுரையில. அதே போல இப்பவும் இந்த பிரிவிலையும் நம்ம ஆசிரமத்தை கொளுத்தினான். புரியுதா? அப்போ இது அதே மாதிரி நடக்கும். பிறவி தோறும் அந்த மாதிரி வரும். சரி, அப்ப அடியேன அப்புறம் தூக்கி நிறுத்தின உடனே இந்து ராஜாக்கெல்லாம் அது எழுந்துட்டான். அப்போ சரி, அப்ப எல்லாம் திருவாரூர் கோயில் வேலை தெரியுது, எல்லாம் ஜெகத் ஜோதியா இருக்குது. ஆனா அந்த பாப்பான பத்தி எச்சரிக்கை மட்டும் எல்லா சமயத்திலுமே இல்லவே இல்லை சார். இன்னி வரைக்கும் அவன் யூதசாமி அழிஞ்சு 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவன் எல்லாம் அழிஞ்சு கொஞ்சம் விட்டு போயிருந்தாங்கிறான். இந்த இடத்துல அவனுக்கு மட்டும் புத்தி வந்தது. அப்போனா பாப்பர தீமையை புரிந்து கொள்வதற்கு 2000 ஆண்டுகள் ஆகும். நான் கணக்கு போட்டு கெட்டு நொந்து எல்லாம் ஒழிஞ்ச பிறகு புத்தி வரும். என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அவனுக்கு மட்டும் புத்தி அவன் மட்டும் சொல்றான், இவங்களை வெளியில இருந்து உள்ள விட்டது தப்பு, இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணானுங்க, இவனுக்கு பேசி கேட்டு எங்க ஆளுங்க இயேசுவை அடிச்சு கொலை பண்ணுவோன்னு அந்த தண்டனை எங்களை இந்த மாதிரி அழிச்சிடுச்சு இன்னைக்கு சொல்றான். இப்ப இதே மாதிரி இன்னும் இவங்க சொல்லல, சமணம் சொல்லல, பௌத்தம் சொல்லல. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. யாரால நம்ம இவ்வளவு இந்தியா முழுக்க இருந்த சமயம் யாரால அழிஞ்சது, எந்த பாவத்தால அழிஞ்சதுன்னு இன்னி வரையும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களுக்கு பாடம் நடத்துறோம்னா நோவாத பாடம் நடத்துறான். ஜெயின மதம் வச்சுட்டா அதுல ஏன் ஜெயின சமயம் 98% இருந்தது, ஏன் 2% குறைஞ்சது என்ற விளக்கத்தை அங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதே மாதிரி பௌத்த சமயம் இதே மாதிரி இருக்குது. எல்லாம் என்ன செய்ய முடியும்? இதே வேலைதான் அவனுக்கு அங்க பண்ணி. இப்ப இந்து சமயத்துல இருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், யூதம் நுழைந்து யூதம் ஒழித்தான் பிராமணன். அங்கிருந்து இயேசுவை கொலை செய்து ஓடி சமணம் நுழைந்து சமணம் ஒழித்தான் பிராமணன். பௌத்தம் நுழைந்து பௌத்தம் ஒழித்தான் பிராமணன். இப்ப இந்து சமயத்தில் நுழைந்து கொண்டு இருக்கிறான். இந்து சமயத்தையும் ஒழிப்பான்ற நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு எல்லா தொழிலுமே செய்யறான். எல்லா தொழிலும் செஞ்சுக்கின்னு ஓயாம அது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஒரு குழு என்ன செய்யுதுன்னா சாஸ்திரத்துல பொய் ஏத்தி கொடுத்துரும். கடன் காஞ்சி பேர் மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வச்சு அப்படியே ஆத்தன்டிகேட்டடா பொய் ஏற்றி இதோ சோஸ்திரதான் அப்படின்னு சொல்லிட்டு சோஸ்திரம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு குழுவா எல்லாமே பிராமணனாவே இருப்பான். பண்டிதர்கள், அதுக்கு சண்டி பண்டிதர்கள், சண்டை போடுற பண்டிதர்கள், இந்த மாதிரியே இருப்பான். அது உள்ள பேக்கு சுப்புனியும் இருக்கும். அது உள்ள பேக்கு சுப்புனி ஆயிரம் இருக்கும். அது உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிதா? இவங்க அந்த பேக்கு சுப்புனியை கிடல் வச்சு இவங்க போயினே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு டீம் ஒர்க். இவங்க எல்லாம் ஏற்றி கொடுப்போம். அவரை பண்டிதனா அதை பண்ணி இன்னைக்கு பாரு எல்லாம் இணையதளத்திலாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல போய் பிராமணனை குற்றம் சொல்றவள் அவள் அழிஞ்சு போயிடுவாள்ன்றான் ஒருத்தன். ஆயுசு குறைஞ்சிடும்ன்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் பிராமணன் தப்பே செய்ய மாட்டாளி அப்படின்றான் இன்னொருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான்னு சொன்னா பிராமணன் பொய் சொல்ல மாட்டான், அவ மகான்கள் அப்படின்றான் இன்னொருத்தன். என்னதான்டா நடக்குது? இன்னொரு பக்கத்தான் நியூஸ் வந்துக்கினே இருக்குது. திருச்செங்கோடு கோயில் அர்ச்சகர்கள் உண்டியை திருடுறான், கேமரா மேல துணியை போட்டு மூடிட்டு திருன்னா மாட்டினா உள்ளகிறான்றான் ஒருத்தன். இன்னொரு பக்கம் இன்னொரு அம்மா புலம்புது. மதுரையில சாமிநாதையரு ஏமாத்தி எல்லா காசையும் பிடிக்கின்னு பெரிய குழுவா பெரிய அளவுல கேமாடி அவன்னா மண்ணோட மண்ண அழிஞ்சு போடுவான்னு. அது நான் பூமி போல அவன் குடும்பத்தையே உள்ள வாங்கிட்டு சாப்பிடும். ஒரு பக்கம் விட்டினே இருக்குது, என்ன இன்னொரு பக்கம் சுத்தின. அப்புறம் திடு இன்னொரு கோயில் தென்கோசி அர்ச்சகர்கள் இப்ப கும்பாபிஷேகம் பண்ணாங்க, வெள்ளி பொருள் எல்லாம் காணும் நியூஸ்ல வாசிக்கிறான். எங்க இப்பதான் தலைமை அர்ச்சகர் வீட்டுல இருக்குது 2 லட்சம் ரூபாய் பொருள்.
உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த அதிகாரி, கோவில் அதிகாரி தலைமறைவானார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பக்கம் ஒரு பக்கம் நியூஸ் வந்துன்னே இருக்கான். இன்னொரு பக்கம் இவனுக்கு பிராமணம் பொய் சொல்லும் மகான் ஒருத்தன், இன்னொருத்தன் இப்படி தப்பே செய்ய மாட்டோலே சொல்லுவாங்க. என்னதான்டா நடக்குது இங்க? அதுதான் சொல்றோம், இது டீம் ஒர்க். ஒரு குழு இப்படி சாஸ்திரத்துல பொய்யேத்தி கொடுக்கும். பிராமணன்ற தகுதி இவங்க உள்ள நுழையும் போது பிராமணன்ற வார்த்தை தான் உயர்ந்த வார்த்தை, அவனுக்கான தகுதி ரொம்ப உயர்வா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அப்படிதான், பிரம்மஞானம் அடையணும்னா அவ்வளவு தகுதி இருக்கும். ஒரு ஈயர்ம்பு கூட கெடுதி நினைக்காத அளவுக்கு அவ்வளவு நல்லவனா இருந்தா மட்டும்தான் பிரம்மஞானம் அடைய முடியும். அதனால அவனுக்கு யாராவது தீங்கு நினைச்சா அதை நினைச்சாலே பாவம்ன்றதெல்லாம் இருக்கும். அதுல அழகா இவனுக்கு என்ன பண்ண பார்த்தானுங்க, இவனுக்கு பெரியவாங்க தானே இவனுங்க டக்குன்னு அந்த வார்த்தையை திருடி போட்டானுங்க பாரு. இந்த தாய் புலி மான அடிச்சு போட்ட உடனே மீதி இந்த குட்டி புலிங்கெல்லாம் தின்னும். அந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் அடிச்சு அடிச்சு தான் ஜாதியை போட்டுக்கிறது. போட்ட உடனே அது பின்னால வர ஜாதியா அது தின்றது. நாங்க பிராமணன், நாங்க அப்புறம் எங்களுக்கெல்லாம் யாராவது தீங்கு நினைச்சாலும் அவங்க நான் உறப்பட மாட்டான். என்னடா இது? பிரம்மஞானம் அடைந்த பிராமண அவங்களே நான் பிராமின் இனத்திலிருந்து ஒருத்தன் பிரம்மஞானம் அடைஞ்சான்னா அவனுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்ற அந்த கருத்து காணாம போயிடுது. உள்ளத்தால் உள்ளலும் தீதேன்னு அவங்களுக்கு கெடுதி நினைச்சாலே அவங்களுக்கு தோஷம் வரும், பாவம் வரும்ன்றத அந்த பொது கருத்தா வச்சிருந்தாதான் சரியா இருந்திருக்கும். அதை பிடிங்கி பிராமண ஜாதின்னு ஆகிட்ட உடனே அதை ஊற வைக்கிறான். அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகத்தை மௌன காலம். பெரிய மகான்கள் கண்டிக்க முடியாது. அப்போ வந்தா சின்ன சின்ன மகான்கள் வருவாங்க, அவங்க எல்லாம் காலி பண்ணிடுவான். குளிப்பட பெரியவாக்கள் தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே. அப்பத்துல இருந்தா அவங்க அப்படிதான் குளிப்பட பெரியவாக்கள் தான் அவங்க எல்லாம். கேட்டதுக்கு இந்த மாதிரி சமாதானப்படுத்திக்கிறது அந்த சாஸ்திரத்தை காட்டி. ஒரு பிராமணன் இந்த மாதிரி புத்த சமயத்துல நுழைஞ்சு ஒரு பிராமணன் அப்பா அம்மாவையே கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு சொல்றது. அதை ஒழிச்சானுங்க. அப்ப அப்பா அம்மா கொலை பண்ண பிராமணன்னு யாராவது கையங்களமா பிடிச்சி அப்பா அம்மா கொலை பண்ணாராஜா அதை பொறுத்து சொல்லி இருக்குது. பிராமணன் தாய் தந்தையோ கொலை பண்ணாலும் இருக்குமா மகாராஜா? அப்ப அவன் பார்த்து பயந்து போய் ஐயோ நவுடுவானாண்டா விட்டுரு. பௌத்த மன்னர் ஓஞ்சானுங்களா அந்த மாதிரி சமண மன்னர் ஓஞ்சாலும் அப்பறை போன்ற ஒரு புனிதரை போய் இவ்வளவு கொடுமைப்படுத்தினா அதுக்கப்புறம் எங்க இருந்து இருக்கும்? அது இவங்க மந்திரத்துல காப்பாத்துறானுங்களா இவனுங்க? அதான் சொல்ல, பிராமண மந்திரவாதிகளை நம்பி ஏன்டா வீணா போனீங்க? வீணா போனவன் ராஜாங்களை பாக்குறீங்க கண்ணு எதிர்க்க இல்லையா? வெளிநாட்டுல எல்லாம் இந்த பிராமணனும் கிடையாது, பிராமண மந்திரமும் கிடையாது. அப்ப அவன் துப்பாக்கில இருந்து பீரங்கில இருந்து கண்டுபிடிக்கிறான். தூரம் இருந்து சுடு கிட்ட போய் கத்தி சாண்டியே போடுங்கன்னானு இவனுங்க. கொடாடியில பொம்பளைங்க கத்தி சாண்டை போடும், இவனுக்கு கத்தி சாண்டை போடுவானுங்க. கத்தி சாண்டை போட்ட கிட்ட இருந்தா தான் போட முடியும். அப்ப அவன் புத்தியை யூஸ் பண்ணி தூரந்த சுடு சொல்லிட்டு துப்பாக்கி கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிச்சு அவன் யூஸ் பண்ணினது வரைக்கும் இங்க எவனுமே கண்டுபிடிக்கல. ஏன்? ஒற்றர்களை அதிகப்படுத்தி இருந்து அவனுக்கு உலகம் பூரா சுத்தின்னு வரணும். சுத்தின்னு இந்த நாட்டுல தூரம் இருந்து கொள்ற ஆயுதம் கண்டுபிடிச்ச அரசேன்னு அவன் தகவல் சொன்னோம். அப்படியே அதனுடைய தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டு இவன் அதை கண்டுபிடிக்கணும். இப்படி போயிருக்கணும் அரசாட்சி. இல்ல எல்லாரும் இப்படி மெதுவா பாப்பா மகன் திரும்பிட்டு அவனை இவர்கள் நவரத்தினங்கள் 9 பாங்குணன் வச்சுக்கிட்டு அவுரங்கசீப்பையம் வந்தப்பல அவங்க அரச வெளியே இவங்க தான் ஆலோசகர்கள். இவனோட அறிவாளிங்களா? இவனு சொல்லிருக்கணும்ல இவனுங்க. இது மாதிரி ஒற்றர்கள் அனுப்பு வெளிநாட்டுல என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. வெறும்னே வஸ்தின்னு பேசி ராஜாங்களை ஏமாத்திடுது. அப்ப ராஜாங்க அப்போ எதிரி நாட்டு படையெடுத்து வருவான்னு தகவல் வந்திருக்கிறது. உடனே அரசு ராஜசூய யாகம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது மிருத்யுஞ்சய யாகம் ஒரு பண்ணார கட்சி தலைவர் மிருத்யுஞ்சய யாகம் எதிரியா அழிக்கிற யோகம் பண்ணிக்கலாம். மதியை விட்டுட்டு மந்திரத்தை நம்பினான்ல பாப்பா மந்திரத்தை ராஜாங்க. நீங்க தெரிஞ்சுங்க, உலகம் பூரா பறக்கப்படுறதுக்கு என்னால முடியாது இல்லையா? அவங்க அங்கங்க ஒரு 100 பேர் 200 பேர் கேக்குறாங்க. யூடியூப்ல போட்டாலும் ஒரு 100 அது குறைச்சிக்கினே வரான். அதுல இருக்கிற அந்த 100 பேரே முதல்ல சரியான வியூஸா தெரியாது. அதனால பாப்பா உட்காந்துக்கின்னு பாப்பாரு கேமா அப்படின்னு. அதனால நீங்க தெரிஞ்சுங்க, மதிய வழக்கத்துக்கு பதிலா பாப்பரம் மந்திரத்தை வளர்த்து மந்திரத்தை நம்பினானுங்க ராஜாங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா ஏன் அந்த மந்திரத்தை நம்பின ராஜாங்க ஏன் ஒழிஞ்சானுங்க? தலைமுறையா ஒழிஞ்சிச்சு சார், இந்தியா பூரா ஒழிஞ்சிச்சு. 56 தேசத்து ராஜாக்கள் அவங்கவுங்களுடைய ஜமீன்கள்
ஜமீன் கூடலூர்னு இருக்குது இங்க, வேட்டவனம் ஜமீன், அந்த ஜமீன், இந்த ஜமீன் எல்லாம் காலி. ஏன் ஒழிஞ்சான்? ஏன்னா மந்திரத்தை நம்பணும். புரியுதா? நீங்களும் தயவு செய்து மந்திரத்தெல்லாம் நம்பாதீங்க. பாப்பானை இட்டுன்னு வந்து மந்திரம் ஊதி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, மந்திரம் ஊதி வீடு கொடுத்தணும் போறீங்கல்ல, அதை விட முட்டாள்தானே எதுவும் கிடையாது. உடனடியாக பாம்பு போட்ட மாதிரி அழியுமா? ராஜாங்கெல்லாம் பாம்பு போட்ட மாதிரி அழிஞ்சானுங்க? பொறுமையா தானே அழிஞ்சுது, பொறுமையா தானே ஒழிஞ்சுது. பெரிய பெரிய புண்ணியம் கூட அவனுக்கு கை கொடுக்கல. பொன் வைந்தா பராந்தக சோழனைக்கு சிதம்பரத்துல அப்படியே பொண்ணால வேந்திருக்கும். அந்த நடராஜருடைய கூரையே சாதாரண விஷயமா? அது அவ்வளவு தங்கத்தை இழைச்சு பொன் வைந்தா பராந்தக சோழன், அந்த புண்ணியோட காப்பாத்தலையே. அவனுடைய வாரிசு தானே ஆடு மேய்க்குது. இன்னைக்கும் மனசார அவங்க ஆடு மேய்க்க விட்டு பாப்பான உட்காந்து கொடுத்து துணுனுங்கிறானுங்க பாரு. அவ்வளவுனா மனுஷனுங்களா அவனுங்க? அதுல வேற சட்டத்தை திருப்பி அங்கங்க இவனுங்க ஆளுங்களை உட்கார வச்சு அந்த கோயில் இவன்கள் தீர்ப்பு வாங்கி இன்னைக்கு அப்படியே கோயில் எங்களுதுன்றான். சார் என்ன செய்ய? கண் எதிர்க்கவே மனுஷங்களையா நம்புறது? இந்த மரமண்டைகளா நம்புறது? இவனுதான் ஒழிஞ்சு வச்சுக்கிறானுங்க. அப்ப ராஜாங்க மந்திரிங்க, இப்ப மந்திரிங்க இவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மந்திரத்தை நம்பாத, மனசையே நம்பு. அது சொன்னவர் தான் திருமூலர். உள்ளம் தான் திருக்கோயில். அப்புறம் சமந்தரான அடியன் பாடிய பாடல்ல மந்திரமாவது நீருன்னு தான் பண்ண, வேற எங்கேயுமே மந்திரம்னு பாடல. ஒரு திருநீர் அதுவே மந்திரம்னு சொன்னார். அது அந்த இறை நிலையில அந்த நிலைகள் எட்டி பிடிச்சவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த திருநீர் நிலைன்னா ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை வந்தவங்களுக்கு அந்த விபூதியை தான் மந்திரமாயி எல்லாரையும் குணப்படுத்தும். மாமருந்தாவும் அதுவேதான் மருந்தாக மாறும். இவ்வளவு இருக்கிறது. ஆன்மீகம்னா சும்மா இல்ல, தெரியுதா? சும்மா காட்டி அப்படியே புத்தகம் சும்மா படிச்சுட்டு நான் 30,000 புத்தகம் படிச்சுட்டேன், 50,000 60,000 புத்தகம் படிச்சுட்டேன் சொல்லிட்டு அப்படியே திறமையை காட்டுறது, பேசுறது, அப்படி அப்படியே பேசி திறமையை காட்டுறது, அது கிடையாது ஆன்மீகம். நவராத்திரி பூஜையில இன்றைய தலைப்பு என்னன்னு ஆரம்பிக்கல. அப்போ எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசு, இந்த அரக்கர்கள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்க அப்பா நாத்திங்க, எங்க அம்மாவும் அதில் நம்பிக்கை வச்சு வளர்க்கல. பசங்களை பயப்படக்கூடாதுன்றதுக்காக இங்கதான் வளர்ந்தூர்ல ரயில்வே குவார்டர்ஸ்ல அவன் பேய் இருக்குதம்மா, பிசாசு தான் இருந்ததுடா, அதெல்லாம் கரண்ட் வரதுக்கு முன்னால இருந்தது, கரண்ட் போட்ட உடனே எல்லா பேயும் கரண்ட்ல மாறி செத்து போச்சுருந்தோம். சொன்ன உடனே எங்களுக்கு அந்த பேய் பிசாசு இருக்கிற இதுவே இல்ல. ஆவிகள் தொல்லை எல்லாம் மத்தவங்க எல்லாம் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நாங்க ஒரே வேடிக்கையா கேட்டுன்னு இருப்போம். ஆவி அது நொடு நொடு நின்று இருந்தது, அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி இருந்த நான். அதனால ஆனா கடவுள் இருக்குது, கடவுளை நம்புன்னு அப்படி வளர்த்தாங்க. கடவுளை நம்பு, அவ்வளவுதான். பேய் பிசாசு இதெல்லாம் கரண்ட்ல மாதிரி செத்து போச்சு, நம்பாத. ஆனா அதுக்கு பிறகு நான் உண்ணாமலை அம்மன் சொல்லி உண்ணாமலை அம்மன் நினைச்சாதே என்னால உண்ணாமலை அம்மனை தொடாம எந்த அம்மையை பத்தின எந்த இதுவும் என்னால பேசவே முடியாது. அவங்க சிரிச்சாங்க பாரு, எனக்கு அதுதான் பெரிய விஷயம். நான் போய் அவங்க கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி. அப்போ 19 வயசு முதல்ல திருவண்ணாமலையில வேலைக்கு சேர்ந்து அப்போ சொல்றேன், நான் பரிசுத்த வாழ்வு வாழறேன். ஏன்னா லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது அப்பா சொல்லி அதே மாதிரி வாழ இருக்கு தொட்டு நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழறேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னா அவங்க சந்நிதியில போய் சொன்ன முதல்ல. ஆனா உண்ணாமலை அம்மனுக்கு அவ்வளோ கலகலகலாம் சிரிச்சிட்டாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருந்திருக்குது. அப்புறம்தான் நம்ம போய் உளறி இருக்கிறோம். உளர்னதானே சிரிப்பாங்க பெருங்க மாதிரி. உண்ணாமலை அம்மனே சிரிக்க வச்சுவோம் நான் உளறி, நல்லா உளறி கொட்டி உண்ணாமலை சிரி. அவங்க கலகலாம் சிரிச்சிட்டாங்க. அவங்க அப்படின்னா மீதி பேர் எத்தனை பேர் எவ்வளவு வளர்றான், அவங்களுக்கு எல்லாம் எப்படி அவங்க சிரிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கல, எனக்கு கேட்டுச்சு. அதான் வித்தியாசம். மத்தவங்களுக்கு அது கேட்கல, அந்த அறியாமல தொட்டு அவங்க பெருசா எடுத்ததுல நான் போய் சொல்லவே அவங்க கலகலாம் சிரிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இன்னும் என்னது சிரிக்கிறீங்க, அப்பனா இன்னும் எப்படி வாழணும்னு சொல்லுங்க, நான் அப்படி வாழறேன். நான் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றேன், அது சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த உண்ணாமலை அம்மா சிரிச்சா நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக மாறும் இல்லையா. அவங்க சிரிச்ச அந்த ஒரு சிரிப்பு என்னோட வாழ்க்கையை அடியோட மாத்தி போட்டுடுச்சு இல்லையா. அதனாலதான் அந்த கவிதை கூட அதுக்கப்புறம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்ல, நீ நல்லவன் தான், ஆனா பரிசுத்தமானவன் இல்ல அப்படின்றாங்க. பரிசுத்தமானவன்னா என்ன பண்ணணும், எப்படி வாழணும்னு அப்படியே கேக்குறேன் நான். இல்ல ஞானம் வரணும், ஞானம் வந்தாதான் பரிசுத்தமாவாங்க இப்படிதான் சொல்றாங்க. டெய்லி ஒண்ணு சொல்லிட்டு வராங்க. ஒரு வருஷம் கிட்ட இருந்தாங்க, நிறைய சொன்னாங்க, எல்லாம் போனோம். அதனாலதான் இப்போ அந்த கவிதை எழுதுறேன். உள்ளம் திறந்து பேசிட நட்பாய் உண்ணாமலை வேண்டும் அப்படின்னு கவிதை எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம கிட்ட உள்ளம் திறந்து நட்பா பேசினாங்கல்ல உண்ணாமலை அம்மா. அதனால உண்ணாமலை அம்மன் எதுக்கு வேணும்னா, மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி எதுக்குன்னா வேண்டுதல் நிறைவேற்றணும், அது நடக்கணும், இது நடக்கணும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நட்பா பேசணும்ல உள்ளம் திறந்து. அப்படி சொன்ன உடனே அவங்க எவ்வளவு கலகலன்னு சிரிச்சாங்கல்ல. அது அப்புறம் தான் நான் கேக்குறேன், என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இந்த மாதிரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அதனால்தான் உள்ளம் திறந்து பேசிட நட்பாய் உண்ணாமலை வேண்டும் சொல்லிட்டு 4 வரி ஒரு கவிதை கூட எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆன்மீக அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஞானத்தை தேடினது, அதுல காஞ்சிபுரம் புத்தகத்தை படிச்சுட்டு டைவர்ட் ஆனது, அப்புறம் மகான்கள் திரும்ப சரி பண்ணி எனக்கு கொண்டு வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஞான அனுபூதி பெற்ற பிறகு சிவனே காவி கொடுத்தான்னு சொல்லி இருக்கிறேன். குருநாதர் காவி போடுனால போடல. நான் காவி போட்டா இன்னொருத்தவனுக்கு பயந்துக்கினே இருக்கணும், அந்நியன் லுட்டுவான், உள்ளத்துல துறவு இருக்குது நம்மளுக்கு, அது போதும். அப்புறம் சிவனே காவி கொடுத்த பிறகு அது பிறகு காவி அணிஞ்ச உடனே அவரு சிரிச்சாரு குருநாதர். நான்லாம் சொன்ன கேட்பேன், நீ சொல்ற விதத்துல சொன்னதான் கேட்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவா ஆஞ்சநேயர் வழிகாட்ட ராமதுரான் ஆஞ்சநேயர் இங்க கொண்டு வந்தாங்க. இங்க கொண்டு வந்த முன்னாடி அங்கதான் தங்கி இருந்தேன், அந்த இதுல மேட்ல. இதுக்கு முன்னால கல்லூரி படிக்கும் போதே அந்த உண்ணாமலை அம்மன்ட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் சிதம்பரம் படிக்கிறதுக்கு போறேன். பிஇ அங்க டிப்ளமா குவாலிஃபிகேஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிஇ படிக்கிறேன் சிதம்பரத்துல. அப்பதான் இந்த இலங்கை இது நடந்துன்னு வருது, பிளாக் ஜூலை 83 கொடூரமா கொலை செஞ்சு நின்றாங்க தமிழர்களை அங்க. அப்ப அந்த டிஸ்பிளே எல்லாம் பார்த்துட்டு, சிதம்பரத்து டிஸ்பிளே வைப்பாங்க அவங்க விடுதலை புலிகள்லாம், அங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதெல்லாம் போய் பார்த்துட்டு, அப்புறம் நியூஸ் பேப்பர்லயும் அதெல்லாம் வந்தோடனே அந்த துக்கம் தாங்காம அப்பதான் துர்கை அம்மன் அப்படியே போறேன். இளமேக்கினார் கோயில், அந்த நாங்க இருந்த இடத்துல இருந்து அந்த இளமேக்கினார் கோயில் தாண்டிதான் நடராஜ கோயிலுக்கு வரணும். அப்ப அங்கேயும் போறது இங்கேயும் போறது, இளமே சுத்துறேன். அது முன்னாடி ஆவடி சுவாமிகள் கிட்ட நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு நான் சண்டை போட போறேன், நான் படிக்க மாட்டேன், இலங்கைக்கு போறேன்றேன், அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். அப்புறம் அவரு தான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், போய் உன் கடமையை செய், படிக்கிறது தான் உன்னோட கடமை, முதல்ல போய் அதை முடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க துர்கா தாண்டவம் மாறுறா அப்படின்னு மட்டும் சொன்னார். அப்புறம் தான் இளமே துர்கையை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா ஆவடி சாமி சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒரே துக்கமா இருக்குது. அவங்க கிட்ட ஏற்கனவே இங்க உண்ணாமலை கலகலாம் சிரிச்சு அமைச்சிட்டாங்க. அங்க போய் துர்கை மண்டு பார்த்துட்டு நீதாங்க தாண்டவம் மாறன்னு சொல்றாரு ஆவடி சுவாமி. நீ நினைச்சா அங்க நிறுத்தலாம் அந்த யுத்தத்தை அப்படின்னு அவங்க கிட்ட ஆகிய பண்றாங்க கோபமா. அப்புறம் அவங்க கொடுத்தாங்க பாரு ஒரு இது என்னன்னா, நான் அங்கேயும் எதிர்பார்க்கல இந்த ஃபீட்பேக் வரும்னு. நம்ம தைரியமா ஏன் சாமி கிட்ட போறோம்னா ஃபீட்பேக் வர்றது கிடையாது நம்மளுக்கு. அதனால நம்ம ரொம்ப தைரியமா சாமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லின்னு வரோம். ஃபீட்பேக் வர இடத்துல நம்மளுக்கு அந்த இது சொல்லணும். அங்க வந்தது எனக்கு இளமையாக்கினார் கோயில்ல. இளமையாக்கினார் நான் இப்படி சொன்னேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் இதே மாதிரி இப்படி உண்ணாமலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. போய் வளரணும்னு அவங்க சிரிச்சாங்க. இங்கே இது ஒரு விதமான வளரல் தான், ஆனா கோபமா இந்த மாதிரி. அப்பதான் அவங்க சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே பெரிய விஷயம், பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது.
அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துக்கே தாய் நான், என்னை விட உனக்கு கருணை அதிகமாயிடுச்சான்ட்டு. அதனால்தான் அது அந்த போற்றில அதை வைக்கிறேன். இளமையாக்கினார் கோவில் துர்கையே போற்றி போற்றி, இறைவியே உலகின் தாயே போற்றி போற்றி. அவங்களே சொன்னதுதானே. ஷாக் ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது. நான் போய் அவங்க கிட்ட கோவப்படுறேன், உலகத்துக்கே தாய் நானு, என்னை விட உனக்கு கருணை அதிகமாயிடுச்சு. நடக்குது அப்படி ஸ்டன்னாய் நின்ட்டு நான் அந்த கேள்வி அப்படி இருக்குது அவங்களுடைய கேள்வி பதில். அந்த கடவுள் பேசுனா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம உண்மையா இருந்தா நம்ம கிட்ட பேசுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. மீதி பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு பேசுறா, எல்லாம் மந்திரத்தை அனுப்பி பேசுறான். தெரியுதா? மந்திரம் மந்திரா சுவாகா 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 பாகா இப்படியே பேசினா அது நீ மந்திரத்துக்கிட்ட பேசிட்டான்னு கம்முடுக்குதுங்க சாமிங்கெல்லாம். உள்ளம் திறந்து பேசு சாமி கிட்ட இல்லையா? உண்ணாமலை கிட்ட நான் போய் என்ன மந்திரம் போட்ட பேசுனா, ஓம் கலைய உண்ணாமலையாயே நீ உன்னை மந்திரத்தோட கட்டி இழுத்த வந்தனோட கேட்கிறேன் கேள்வி நீ பதில் சொல்ல, இப்படியா இருப்பான். இதெல்லாம் செயற்கையா? அததான் விவேகானந்தர் சொன்னார். பிராமணன் இந்த மாதிரி செயற்கை சடங்குகளை நுழைத்து உயிரோட்டமா இருந்த இந்து சமயத்தை டெட் ஸ்கெலட்டனா மாத்திட்டான். செத்து போன வெறும் சடலம் தான் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னார். போல்டா சொன்னார் சார் விவேகானந்தர். செத்து போன சடலமா மாத்திட்டான் பிராமணன் இந்து சமயத்தை. அந்த அன்பு உயிர் துடிப்பு தெரியுதா? விவேகானந்தருக்கு இதே மாதிரி ஒரு துர்கை அம்மன் கிட்ட போயிட்டு அவரு உன்னை எனக்கு பலத்தை கொடு, நான் அதை கொடு, நான் இந்த உலகத்தையே நான் ஒருவனே மாத்தி காட்டுகிறேன் அப்படி இப்படின்னு வேண்டுவாரு. அங்கேயும் துர்கை அம்மன் இதே ஸ்டேட்மெண்ட் அவருக்கு கொடுத்து அவரையும் கரெக்ட் பண்ணாங்க. அவங்களும் இதே தான் சொன்னாங்க. அவருக்கும் விவேகானந்தருக்கும் உலகத்தையே கட்டி காக்கிற தாய் நானு, என்னை விட நீ பெரிய கருணை ஆயிடுச்சா உனக்குன்னு அவரையும் கேட்டுக்கிறேன். கேட்டு அவர் ஸ்டன் ஆயிட்டுக்கிறார். அப்புறம் துர்கையை புகழ்ந்து பாடி தாயை மன்னிச்சிடுங்க தப்பா பேசிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கணும். அதான் சொல்ற, துடிப்பா இருக்கணும், உயிர் துடிப்பா இருக்கணும். நம்ம அம்மாடா நம்ம பேசுறோம். அதே மாதிரி துர்கையை அவர் சொன்ன துர்கையை பார்த்தாலும் கோவமே வந்துடுச்சு எனக்கு. நீ தாங்க தாண்ட மாறுறாரு சாமி, நீ நிறுத்துற. அது ஸ்டன் ஆயிட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சாங்க கலகலன் துர்கை அம்மன். நான் ஸ்டன் ஆயிட்டோன்னா அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு. ஆனா அப்பதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் அவங்க அந்த வரம் கொடுத்தாங்க, நான் கேட்கவே இல்லை. ஆனா அவங்கதான் உன் ஒருவனுக்காக இந்த உலகையே ஆட்டி படைப்பேன். ரொம்ப எமோஷன் ஆக மாட்டேன், ஆனா எனக்கு திடீர்னு வருது எமோஷன் வந்துடு. ஏன்னா அது எதிர்பார்க்க நான் கேட்கவே இல்லை. வரமா கேட்டேன், மந்திரமா பண்ண, அப்படியே ஒத்த கால எண்ணெய் தவம் பண்ணி தீயில அப்படியே குச்சி ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அந்த இது வைக்கிறேன், பிறருக்காக எழும் கருணை உள்ளவர்களுக்கே வெளிப்படுவாய். நான் அழுது எனக்காக கேட்கல, இளைஞ தமிழ் சாவரானேன்னு பிறருக்காக கேட்ட உடனே அங்க உடனே வராங்க, இவன் தான்டா சொல்லிட்டு வந்து. அப்புறம் ஸ்டன் ஆயிட்டு முதல்ல அந்த அகந்தி அடக்குறாங்க இந்த மாதிரி கேட்ட உடனே. அப்புறம் அடுத்தது வரம் கொடுக்குறாங்க, ஒருவனுக்காக உலகையே ஆட்டி. சாதாரண விஷயமா துர்கை அம்மன் வந்து ஒருவனுக்காக உலகையே ஆட்டி படிப்பேன்னு சொன்னா அவனை பிடிக்க முடியாது. அவன் 10 மாடி கட்டி அது மேல உட்கார்ந்துருப்போய், நான் யார் தெரியுமானுவான். நான் இங்க சதன்மோகான்னு இருக்கிறேன், பாப்பானுகிட்ட திட்டு வாங்கி. ஆனா அது உண்மைதான். ஆனா எனக்கு தெரியாது. அப்ப வந்து அவங்க அப்பவே ஆட்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மனமாற்ற நிலை அருளினார்கள், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எப்படின்ட்டு. அதுக்கு பிறகுதான் குருநாதர் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி எல்லாம் சுத்தி வந்து ஞானானுபதி எல்லாம் பெற்று காவி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க தங்கி இருக்கிறார். அது வரைக்கும் எனக்கு இந்த அசுரர்கள் உலகம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது வரைக்குமே தெரியாது. கடவுள்கள் உண்ணாமலையும் பேசுறாங்க, துர்கையமும் பேசுறாங்க, இப்படியே தான் இருக்குமே தவிர எனக்கு இந்த மாதிரி அசுரம் எதுனா இங்க தனியா இங்க வந்து இங்க தங்கது. ஒரு அசுரம் வந்தான் சார். அப்பதான் என்ன முதல்ல நான் மீட் பண்ண அசுரம் வந்தான். நானு அப்பவே என்னுடைய பேர் வந்து அந்த விண்ணுலகல தாசன்ற பேர் பதிவாயிட்டு இருக்கு. நான் சும்மா குருநாதர் அவங்கவுங்க என்னன்னா தாசர் வச்சுக்கிறாங்க, நம்ம குருநாதர் பேரால பிரம்மேன் தாசர் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கணும். பிரம்மேன் தாசன்னு தான் வச்சுக்கினேன். அப்புறம் மெதுவா தாசர் சாமின்னு பேர் பிரபலமாச்சு. அவன் அசுர உலகத்துல அவன் தான் முதல்ல கூப்பிட்டான், தாசு அண்ட் வாஸ் அன்றைக்கு. அப்படி இங்கதான் வேற எங்கேயும் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், தண்ணி பாய்ச்ச போறாங்க வராங்க பங்கு கண்ணல் எல்லாம் தெரியலையேன்னா அதுக்கு அப்பதான் நீங்க இந்த நாலேஜ் வேணும். சித்தர்கள் பாடுகிற
வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த ஆகாயத்துக்குள்ள இன்னொரு ஆகாயம் இருக்குது, அந்த ஆகாயத்துல இன்னொரு ஆகாயம் இருக்குது. அது பரவெளின்னு சொல்லுவாங்க. இல்ல வேறு ஆகாயத்துல நடக்கிற விஷயங்கள், அதெல்லாம் சூட்சும சரீரம், சூட்சும இதுல. நானாவது இப்பயாவது ஏதோ கொஞ்சம் பார்க்கறது. அப்ப நான் வரும்போது எப்படி இருந்தேன்னு கேளுங்க அன்பர்ல. எலும்பு தோளுமா இருப்பான், வேட வேற ஒல்லியா அந்த தவ இதுல போயிடுவேன். நாம என்னடா அசுர யுத்தம் செய்ய கூப்பிட்டு நான் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறோம். நம்ம அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் இங்க தங்கண்டா அவனுக்கு பிடிக்கல, உடனே சண்டைக்கு இந்த ஏரியால இருப்பான் போல் தவ சண்டைக்கு அப்படின்னா அந்த கரெக்டா தூங்கும் போது எல்லாம் பயமா இருக்கும். ஐயோ இன்னைக்கு நைட்டு அசுர சண்டை கூடுவானே நடமா. ஆனா அதுக்குள்ள அப்படியே தூங்கிடுவோம், அதுக்கு திரும்ப வந்துடும் மறுநாள் ராத்திரி. ஒருவேளை அது 9 நாள் ராத்திரி நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் நான் வச்சுக்கிட்டதே இல்லை. அது எந்த 4 நட்சத்திரம் கூட நான் குறிச்சு வச்சதே இல்லை. அப்ப சண்டைக்கு என்ன அந்த தூங்கிடுவேன். என் உடம்புல இருந்து சரியான துர்கை அம்மன் பாஞ்சு சண்டை போடுவோம். எனக்கு ஆச்சரியம். அவன் கண்டுக்கு நான் தான் தெரியும், என் ஊரு தான் தெரியுது, எனக்கு துர்கை அம்மன் தான் தெரியும். அப்பதான் தெரியுது இளமையாக்கினார் கோயில் துர்கை. அப்பவே நான் ஆட்கொண்டுட்டு இருக்கிறாங்க, உள்ள இருந்து இருக்கிறாங்க பொழுது அவங்க. அவன் அசுர சண்டையும் அந்த பாஞ்ச வேகமும் தெரியல, விட்ட உதயும் தெரியல, அவ்வளவு அற்புதமா இருக்குது அந்த சண்டை. போய் உடறான், ரிவர்ஸ்ல சரிக்கினா கூட போகும்போது 2 ஆயுதம் விட்டுன்னு போறான். அவன் துர்கை விட்டா அதை தாங்கிறதே பெரிய விஷயம். 2 ஆயுதம் விட்டுறான், அனாவசியமா அவங்களுக்கு இருக்கு. அவ்வாறு ராத்திரிலாம் நடந்து பொழுது விடியும் போது எப்படி சண்டை முடிஞ்சது, எப்படி பொழுதுன்னு டக்குன்னு மூழ்கி போந்தோம்னா அது இருக்காது. ஆனா இரவெல்லாம் நடக்கும். அது மாதிரி எத்தனை இரவு நடந்ததுன்னு தெரியல எனக்கு. ஒரு இரவும் கூப்பிடுவான், என்னடா கூப்பிடுவானே நினைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு தூக்கம் வந்துடும். இவங்க உள்ள இருந்து எகிறு ஒரு விடுறதும் சண்டை நடக்கும் திரும்ப நைட்டு பூரா. அந்த அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சே காட்டணும்னு நினைக்கிறேன். சிலது நிறைய மறந்து போச்சு அந்த இதுல. சூட்சும சரி நாடகத்தொட்டு நிறைய 1-2 தான் ஞாபகம் இருக்குது. அது ஒரு நாட்டியம் மாதிரியே போறாங்க அவங்க. அப்படியே இப்படி ஒரு ஸ்டெப் வச்சு, இப்படி ஒரு ஸ்டெப் வச்சு அப்படி பின்னால போறாங்க. சூளத்துக்கு பின்பக்கமா தான் பின்னால சூளங்குது. அது அப்படி போய் பின்பக்கமா எடுத்து அது விடும்போது சுழண்டு திரும்பி விடுறாங்க. கரெக்டா அசுரனை போய் அடிக்குது. அவன் அந்த சூழத்தை தடுத்துறான் கரெக்டா. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த இது துர்கையினுடைய அந்த நாட்டியம் தான். அது நாட்டியமாவே அந்த சண்டை நடக்குது. அதுதான் சொல்லுவான். அதுக்கு பிறகுதான் ஆசிரமம். அவன் அப்ப அந்த அசுர சக்தியை அதுக்கு பிறகுதான் அவன் தோல்வியை ஒப்புத்துக்குன்னு முட்டி பொண்ணு சரிக்கினே வரான். ஃப்ரண்ட்ல அந்த தொண்டையை காட்டுறான். அவன் வீரன், அவன் மிகப்பெரிய வீரன். அதனால அந்த இவங்க பாப்பானலாம் தான் அதுல ஒரு ட்ரிக்ஸ் வச்சு ஒரு இது பண்ணி அவனை ஒத்துக்கிறான், அவனை விட்டுறான் ஓட்டு போடுவான். அவனுக்கு எங்க அவ்வளவு வீரம்லாம் கிடையாது, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. எப்படிதான் கோயில் உள்ள வேண்டி வச்சுக்கிறானுங்க, மடம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கின்னு பெரிய கொத்த மாதிரி பேசிக்கின்னு ஜனங்களை ஏமாத்தி கிடக்குறேன். ஒரு மண்ணும் கிடையாது அவங்களுக்கு, ஒண்ணும் தெரியாது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன்னா நான் சமாதி ஆயிட்டேன்னா சுவாமிக்கு அவசரம் இது செஞ்சோம், துர்காதேவிக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கோ, ஒரு பூஜை போட்டுக்கோ, ஒரு இது பண்ணிக்கோ, அதுலயும் கடன்னு போட்டு அது காசு பண்ணிக்கோ, அதுக்கு ஒரு ஸ்லோகம் கண்டுபிடிச்சுக்கோ. ரொம்ப மோசம். எங்கேயாவது கொஞ்சம் காப்பாத்துங்க அந்த பிராமணன் நுழையாம. அப்போ அந்த காட்டுறாத உங்களுக்கு சொன்ன அப்பதான் புத்தர் வெளிப்பட்டார். அந்த ஆகாயத்துல இருந்து இன்னும் ஆகாயம் இருக்கு. அப்ப என்னுடைய உருவம் தான் தெரியுது துர்கை அந்த அன்றைய நாள்ல. அப்ப அந்த சூளம் திரிசூலம் கையில வச்ச சூளம் இந்த 3 கரெக்டா நடு இது இங்க கரெக்டா இருக்குது இந்த இடம். அப்ப 2 சூளமும் அந்த 2 பள்ளங்குது இல்ல கரெக்டா இருக்கு. அது பாய்ச்சனா அது போய் அப்படி தொடர நேரத்துல இந்த புத்தர் அவரு அதெல்லாம் பார்த்து இருந்துருக்காரு அந்த நிர்வாண நாடுன்றதுல. அப்பதான் வெளிப்பட்டு நில்லுன்னு சொல்லிட்டு கரெக்டா நிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அசுர இது துர்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூளம் உள்ள இறங்கி இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த 3 குழிய தொட்டுன்னு தான் இருக்கும். எல்லா சிலையிலயும் நீங்க பாக்கலாம். கரெக்டா தொட்ட நிலையில தான் வச்சிருப்பான். ஒரு இதாலியா என்னன்னு தெரியும். நில்லுன்னு சொல்லிட்டு அப்பதான் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய் புத்தர் உபதேசம் பண்ணார். அசுரனை ஜெயிச்ச பிறகுதான் சார் புத்தருடைய உபதேசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, புரியுதா? அப்படியே எடுத்த உடனே
போய் புத்தர் உபதேசம் இல்ல. அசுர சக்தியில தீய சக்தியை நீங்க ஜெயிக்கணும். முதல்ல எல்லாமே இங்க டேலி ஆகும். ஏன்னா கிருஷ்ணர் கீதையில தர்ம யுத்தம் பண்ணு, அதர்மத்தை போராடுன்னு சொல்றாரு. போராடி ஜெயிக்கணும் நீங்க. அதுக்குள்ள துடு இந்த இப்படி கொண்டு வந்து புத்தர் பாடம் சொல்றேன், எல்லாம் அப்படியே விட்டு கொடுத்துற, அப்படியே அவன் என்னன்னா ஏமாத்தனா ஏமாத்திக்கிட்டோம், என்னன்னா ஆட்சி பண்ணினா பண்ணிக்கிட்டோம், நீங்க வந்து கண்டுக்காத, இப்படி பண்ணி கெடுக்கிறத சமுதாயத்தை. அதனாலதான் நான் டோட்டலா எனக்கு சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் கிருஷ்ணருடைய தர்ம யுத்தமும் தேவை, தர்மத்தில் நிலை நின்னா மட்டும்தான் அசுர சக்தியை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கிறதுக்கு துர்க்கை அம்மன் துணை இருக்கிறா. துர்க்கை அம்மனுடைய துணை வேணும்னா நீ இந்த மாதிரி பிறருக்காக அழ வேண்டும், சுயநலமா இருக்க கூடாது. அங்க இவ்வளவு கொடுமை நடக்குது, நீ அழுதினா துர்க்கை உனக்குள்ள பூந்து உனக்காக சண்டை போடுறா. இவ்வளவு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில பாடம். அப்ப ஜெயிக்கணும். ஜெயிச்ச உடனே அப்போ புத்தர் என்ன சொல்றாரு, நீ நினைச்சா அவனை சம்மாரம் பண்ணலான்னு அவனே காட்டுறான். சர்றன் முட்டி போட்டு சரிக்கணும் வந்து நிமிந்து காட்டுறான். ஏன்னா என்ன சம்மாரம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த அவரு புத்தர் சொல்ற உபதேசம், நீ நினைச்சா அவனை சம்மாரம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆவிகள் உலகத்திலேயே மரணம் இருக்குதுன்றதெல்லாம் இயேசுபிரான் சொல்றாரு. இந்த உலக மரணத்தை பத்தியே நீ பயப்படுற, ஆனா ஆவிகளே அழிக்கக்கூடியவர், வல்லமுடையவர், பிதாவானவர், அதிலே ஒரு மரணம் இருக்கிறது, அதிலிருந்து உன்னை காத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டு போறாரு அவரு. எவனமும் அதை பத்தில எடுத்து பேசுறதே கிடையாது. அப்ப அந்த அசுர சக்தி அழிச்சா அதுதானே அது யேசுபிரான் சொல்றது தானே அது. எல்லாமே நீ கம்பைன் பண்ணா மட்டும்தான், ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா மட்டும்தான் அந்த வாழ்க்கை முழுமையா இருக்கும். இப்ப புரியுதாயா? கொலுல எல்லாமே இருக்கிறாங்கன்னு, புத்தர்ல இருந்து மகாவீர்ல இருந்து துர்கையில இருந்து இயேசுல இருந்து யார் இருக்கிறாங்க, புரியுதா? இப்போ எல்லாத்துல இருந்தா நீ பாடம் கற்க வேண்டியதா இருக்கு. பாப்பான் பின்னா போனீங்கன்னா அவன் துவேஷத்தை வளர்த்துக்கினே இருப்பான். அவனை இன்னொருத்தனை மேல மூட்டி விட்டுக்கினே இருப்பான். எந்த அளவுக்குன்னா அத சொன்ன கடற்சிங்கன்ற மாபெரும் வீரன், வடபுலவென்ற பேரரசன், அவன் வடநாட்டு மன்னர்லாம் அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க. அவனுக்கு வந்து சைவ நெறியில் நிக்கிறவன் நாயனார் நிலையா எட்டி பிடிச்சுவான். அந்த அளவு பெரிய சிவபக்தன். அவனுக்கு மராட்டிய மன்ன ஜெயின மன்ன பொண்ணு கொடுக்குறான், அவனை கட்டிக்கிறான். அந்த அளவுக்கு சமய பேதத்தை தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஒற்றுமையா இருந்த காலம் அது. இவன் நோஞ்ச உடனே பாப்பா நோஞ்ச உடனே எல்லாத்தையும் பிரிச்சுட்டா பாரு. மூட்டி விட்டு சண்டை மூட்டி விட்டு பிரிச்சுன்னே இருப்பான். அவன் அடையாளத்தை காட்டவே மாட்டான் எங்குமே. பாப்பா மூட்டி விட்டு பிரிச்சானே இருக்காது. அவன் சண்டை போட்டுக்கிறான், என்ன பண்றதுன்றான் டபக்குன்னு. எந்த அளவுக்கு பிரிச்சுட்டான்னா அப்பர் சுவாமி சிவபெருமானுடைய ஆற்றலை நிரூபிக்கிறாரு. அவரது கடல்ல போடு, நஞ்ச போடு, யானை விட்டு மீறி இவ்வளவு ஒரு துவேஷத்தை வளர்த்து வைப்பான் பாப்பா. அதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கு. பாப்பான நம்பாத, அவன் சொல்ற விளக்கத்தை கேட்காத. இப்ப நான் என்ன மந்திரம் போட்டேன், அந்த அசுர சக்தி இங்க ஜெயிச்சுது. இங்க உட்காந்து நான் இவ்வளவு பேரு எனக்கு அன்னையில இருந்து வந்துன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அறுவையார் பிசுமாலத்தை சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் என்ன நைட்ல உட்காந்துன்னு ராத்திரில ஒரு ரகசியமும் அப்படியே ஜிபும்பா சகரம் போடுறாரு. சொல்ல சொல்லி யாரையாவது ஒரு போட்டோ வச்சுன்னு கூட கும்பிட்டது கிடையாது. அங்க இருக்கும் போது நானு தியானம் பண்றதோட சரி. எப்படி வராங்க? எது பாடமா இருக்கணும் மக்களுக்கு? இதுதான் பாடமா இருக்கணும். உள்ளம் திறந்து பேசிட நட்பாய் உண்ணாமலை வேண்டும். உண்ணாமலை வேண்டும் உள்ளம் திறந்து நட்பா பேசிட அவங்க பதில் சொல்றாங்க. தெரியுதா? பிறருக்காக கருணை உள்ளவர்களுக்கே வெளிப்படுவா இளமையாக்கினார் துர்க்கை கிட்டப்போ. பிறருக்காக அழு, உனக்காகவே எப்ப பார்த்தா அழுது கிடக்குற, மத்தவனுக்காக அழு. அழுதுனா உனக்கு விஷயம் இல்ல, எவ்வளவு கொடுமை நடக்குது, அந்தந்த கொடுமைகளுக்காக அழு. அப்ப வெளியில போறாரு, அவன் வெளில வரா பாரு, வந்து உனக்கு பதில் சொல்றா பாரு. அப்பா அதோட நிக்காம மறைமுகமா கெடுதி. எனக்கு யாருக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும்? இப்படி அசுரம் வந்து கூட பாரு, எப்போ உள்ள இருக்கிறாங்க பாரு தயாரா. அவன் கூப்பிட்டுனா அச்சு தூராங்க. அதோட நிக்காம புத்தர் வர்றாங்க. அப்படி நினைச்சா அவனை சம்மாரம் பண்ணிடலாம். ஆனா அன்பு காட்டி கருணை காட்டி இரக்கம் காட்டி அவனை விட்டாலும் விட்டுடலாம். அப்படி விட்டினா அதுதான் உண்மையான வெற்றின்றாரு அவர். அங்க சொல்லி கொடுக்குறாரு, எந்த ஸ்பாட்ல கரெக்டா வந்து சொல்றாரு. அப்படியே எடுத்துறேன் நான் சோழத்தை. ஏன்னா புத்தர் சொல்றவர் புத்தர். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். இப்ப புரியுதா ஏன் நான் ஒருத்தனுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு அனுபவங்களை மகான்கள் கொடுத்துக்கினே வராங்கன்னு? ஏன்னா தொகுத்து சொல்றவன் நான் மட்டும்தான் இன்னைக்கு.
இல்லையா? தொகுத்து சொல்றோம் எல்லாத்தையுமே. எல்லாமே வேண்டும், எல்லாமே வேணும். பாப்பம் மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் வேலையே இதேதான். ஆமா அறிவு உள்ள நோஞ்சு எல்லா தர்மத்துக்கும் அதர்ம விளக்கம் கொடுத்து வர்ண ஆசிரம தர்மன் பேர் வச்சான் பாரு. அந்த பொய்ய சொருகும் போது ஜனங்களுக்கு அது மறைவா தர்மன்ற பேர்ல சொருகிறான் பாரு அதர்மத்தை. அதுதான் பாப்பான். அதுக்கு விளக்கமா கொடுத்து அப்படி அப்படியே பண்ணி அவனுக்கு புஸ்தகம் எழுதுறதும், சாஸ்திரம் எழுதுறதும், குயமுரியன் குமான் அடிக்கிறதும், கதை கதையா எழுதுறதும், ஜனங்க வேஸ்டா போயிடுவாங்க. யாரும் தேர மாட்டாங்க. இந்த அளவு தேரணும் நான் சொல்றது. அப்ப இங்க அசுர சக்தியை ஒழிச்சாங்க இல்லையா? துர்கை தானே ஒழிச்சாங்க. அசுர சக்தியை வென்று ஆசிரம அம்மைய அடிகோலிய ஒளிய போற்றி போற்றி. கரெக்ட் தானே? அது நவராத்திரி முதல் நாளான இன்று அசுர சக்தியை வென்று ஆசிரம அம்மைய அடிகோலிய துர்கை அம்மனை வழிபட்டு அவள் அருளருக்கு பாத்திரமாகும்.